மாட்டேன். கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான என் அன்பான சொந்த பந்தங்களே, உங்கள் யாவரையும் ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினால் அன்பின் வாழ்த்துக்கள். அதிகமாக ஆண்டவரை நேசித்துக் கொண்டிருக்கக்கூடிய என் சொந்த பந்தங்கள், உங்க வாழ்க்கையில் எண்ணற்ற நன்மைகளையும் அற்புதங்களையும் அவர் செய்ய ஆயத்தமுடையவராக இருக்கிறார். இந்த நாட்களில் கர்த்தருடைய வார்த்தைகளை தினமும் கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய, அவர் இரத்தத்தினால் மீட்கப்பட்ட என் அன்பு தேவ பிள்ளைகளே, இன்றைக்கும் தேவனிடத்தில் நமக்கு காத்திருக்கும் பொழுது பெரிய மாற்றங்கள் ஆவியினர் நமக்கு கட்டளையிடுகிறார். அவரிடத்தில் வரக்கூடிய காரியங்கள் அனைத்தும் நலமானதாகவே காணப்படும். நம்பிக்கை சிறையிருப்புகள் அரணுக்கு திரும்புங்கள், அப்பொழுது இரட்டைப்பான நன்மைகளை தருவேன் என்று அவருடைய திருமணி வேத வசனங்கள் நமக்கு சொல்லுகிறதை, நினைவுபடுத்துகிறதை நம்மளால் பார்க்க முடியும், நம்மளால் உணர முடியும் இல்லையா? இன்றைக்கு தேவனுடைய வார்த்தைகள் இவ்விதமாக சொல்லுகிறது. சங்கீதம் 130 அதிகாரத்தில் 6வது வசனம் சொல்லுகிறது, அதிகமாக என் ஆத்துமா ஆண்டவருக்காக காத்திருக்கிறது. அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். நம்ம நிறைய பேருக்காக காத்திருந்த நாட்கள் இருக்கலாம். சில பேர் இன்னும் திருமணத்துக்காக காத்திருக்கிறார்கள், சில பேர் இன்னும் குழந்தை பாக்கியத்திற்காக காத்திருக்கிறார்கள், சில பேர் இன்னும் வேலை வாய்ப்புகளுக்காக காத்திருக்கிறார்கள், இன்னும் சில பேர் உயர்வுக்காக காத்து கொண்டிருக்கிறார்கள். இப்படி ஒவ்வொருவரும் ஒவ்வொரு விதமாக காத்து கொண்டிருக்கிறதை நாம் பார்க்கிறோம். நம்முடைய வாழ்க்கையில சில நேரங்கள் நிறைய அற்புதத்துக்காக எதிர்பார்த்து நம்ம காத்திருந்தோம் இல்லையா? இந்த காத்திருப்பு ஏன் நமக்கு காத்திருக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படுகிறது அப்படி நம்ம சிந்தித்து பார்க்கும் பொழுது, நம்முடைய எண்ணங்கள், நம்முடைய இருதயத்துடைய நினைவுகள், இதையெல்லாம் நடக்க வேண்டும் என்று சொல்லி நம்ம ரொம்ப பிரயாசப்படுகிறோம். அப்போ அந்த பிரயாசமானது அது என்ன பண்ணுதுங்க? இதை நிறைவேற்றுகிறவர் யார்? சரி, இந்த அற்புதத்துக்கெல்லாம் நம்ம காத்துட்டு இருக்கிறோம், இந்த அற்புதம் நடக்கும் நம்ம சொல்லி எதிர்பார்த்து காத்திருக்கிறோம். அப்ப இந்த அற்புதத்தை நடத்துகிறவர் யார்? இந்த அற்புதத்துக்கு மூல காரணர் யார்? அப்போ நம்ம அவர்கிட்ட போய் காத்திருந்தா ஒரு பெரிய மாற்றம் கிடைக்கும் என்கின்ற ஒரு நம்பிக்கை நமக்கு உருவாக்கப்படுகிறது. அதனாலதான் நம்ம என்ன பண்றோங்க, இவருக்காக காத்திருக்கிறோம், உபவாசம் எடுத்து காத்திருக்கிறோம், ஆலயத்துல போய் காத்திருக்கிறோம், பல கூட்டங்களில் போய் காத்திருக்கிறோம், ஜெபிக்கும் போது தனிமையில உட்கார்ந்து அதிக நேரம் நம்ம அவரோட கூட காத்திருக்கிறோம் இல்லையா? அப்போ உங்களுடைய ஆத்மா அதிக நேரம் ஸ்பெண்ட் பண்றது யாருக்கிட்டயா இருக்குதுங்க? உங்களை படைத்திருக்கிற தெய்வத்திடத்துல இருக்குது. அப்போ நீங்க அவருக்காக காத்திருக்கும் பொழுது, அவரு சமூகத்துல நீங்க காத்திருக்கும் பொழுது, உங்களுடைய காரியம் என்னவென்று அவருக்கு நிச்சயமாக புரிய. என் அன்பு மகனே, பயப்படாது. இன்றைக்கு பல காரியத்துக்காக நீ காத்திருந்தாய். இன்னைக்கு இந்த பிசினஸ்ல நிறைய தோல்விகளை நீ சந்தித்து இருந்திருக்கலாம். ஒரு நிமிடம் இந்த ஆண்டவருக்காக நீ காத்துப்பார், அப்பொழுது உங்களுடைய பிசினஸ்கள் அளவில்லாமல் ஆசீர்வதிக்கப்படும். ஆம் சகோதரியே, பல நாட்களாக குழந்தை பாக்கியம் இல்லாமல் நீ காத்து கொண்டிருக்கிறாய். மருத்துவர்களை தேடி தேடி அந்த டாக்டர் இந்த டாக்டர் பல மணி நேரம் நின்று காத்திருந்து எவ்வளவு நாட்கள் ஆகி இன்னும் கற்கள் தரிக்காமல் இருக்கலாம். இந்த நேரத்துல இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டு இருக்கக்கூடிய என் அன்பான சகோதரிகளே, தற்போது குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களே, இந்த நேரம் ஒரு 5 நிமிடம், ஒரு 10 நிமிடம் உங்க ஆண்டோடைய சமூகத்துல போய் காத்திருங்கள். அன்னாளை போல தேவ சமூகத்துல, தேவனுடைய ஆலயத்துல போய் நீங்க காத்திருந்து உங்க இருதயத்தின் பாரத்தை ஊற்றி பாருங்கள். நிச்சயமாக ஒரு சாமுவேலை கர்த்தர் கட்டளையிடுவார், ஒரு தீர்க்கதரிசியை கட்டளையிடுவார். இன்றைக்கு என் அன்பு தேவ பிள்ளைகளே, பல இடங்களில் காத்திருந்து சோர்ந்து போய் நீங்கள் வந்திருக்கலாம். இன்றைக்கு தேவனுக்காக இந்த நிமிடத்தை, இந்த செகண்டை அவருக்காக நீங்க கொடுத்து பாருங்களேன். இந்த நேரம் கனமான நேரமாக மாறும், அற்புதத்தின் நேரமாக அது மாறும். இது வரைக்கும் நீங்க எங்கேயோ பள்ளியோட படிக்க பிள்ளைகளுக்கு சேர்ப்பதற்கு, வேலைக்கு அலைவதற்கு, எங்கெங்கயோ நம்ம ட்ரெயின் போறதுக்கு எல்லாத்துக்கும் நிறைய நேரம் காத்திருந்த நாட்கள் உண்டு. ஆனா காத்திருந்ததுனால அங்க ஒரு அற்புதம் நடந்தது அல்லவா? அதே போல ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிடத்துல எந்த அளவுக்கு நீங்க காத்திருக்கிறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய அற்புதம் நடக்க போகுது.
சரிங்களா? உங்களுக்காக நான் ஜெபிக்க போகிறேன். என்னோடு கூட சேர்ந்து நீங்கள் இணைந்து ஜெபிக்க ஆயத்தமாக இருக்கிறீங்களா? இப்பொழுது அற்புதம் வேண்டும் அல்லவா? உங்க வாழ்க்கையில அற்புதம் நடக்கணும் அல்லவா? ஆவியானவர் செய்வார். அவர் சொல்லுகிறார், என் பிள்ளைகள் எனக்காக காத்திருக்கிறார்கள், நான் அவர்களை எப்படி வெறுமையாக்குவேன்? என் அன்பு தேவ பிள்ளைகளை, 3 நாட்கள் தேவனுடைய வார்த்தையை கேட்டு காத்திருந்தவர்களை என் தகப்பன் வெறுமையாக அனுப்பல. இத்தனை ஆண்டு காலமாக கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு ஆலயத்துக்கு கடந்து போய் அவரை துதித்து நீ கனப்படுத்துகிறாய், எப்படி உன்னை மறந்து விடுவார்? நிச்சயமாக மறக்க மாட்டார். இப்போது இயேசு சுவாமி உங்களுக்கு அற்புதம் செய்ய போகிறார். ஜெபிப்போமா? மகா பரிசுத்தம் இரக்கமுள்ள எங்கள் அன்பு தகப்பனே, இந்த அருமையான இந்த நேரத்துல என்னென்ன காரியத்துக்கு அவங்களுடைய பிள்ளைகள் காத்திருந்தார்களோ அவர்கள் அனைவருக்கும் என் தகப்பனே இந்த நாட்கள் அவங்களுடைய வாழ்க்கையில அது அதிசயம் காணப்படட்டும் அப்பா. எதுக்காக காத்திருந்து செபித்தார்களோ அந்த ஜெபத்திற்கு அவர்களுக்கு என் தகப்பனீர் பதில் கொடுக்க வேண்டும்படியாக செபிக்கிறேன். அப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை உன் பிள்ளைகள் சிரசின் மீது இறங்க வேண்டும்படியாக செபிக்கிறேன். ஒவ்வொரு சாட்சியாக நிறுத்துங்க. அப்படியே சாமி செய்வதற்காக நன்றி. ஆமென், ஆமென். ஆண்டவர் அப்படியே செய்வார். பயப்படாதீர்கள். தேவனுக்கு காத்திருந்த பிள்ளைகள் வெட்கப்பட்டு போவதில்லை. God bless you.